காசு பணத்துக்கு எதிர்பார்க்காம ஓட்டு போட்டுருந்தா எங்கள் கேப்டன் இன்னைக்கு எப்படியோ வந்திருப்பார். அன்னைக்கெல்லாம் விட்டாங்க. இன்னைக்கு வந்து கேப்டன் வந்து இப்படி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றதுலாம் எனக்கு பெருமிதம் கிடையாது. இருந்தாலும் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி. அதில் கேப்டன் இறந்தப்போ இந்த கூட்டம் 1 வருஷம் கழிச்சு இந்த கூட்டம் இருக்கு. அது நான் பாராட்டுறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அது எனக்கு வேறு விஷயம். ஆனால் அவரோட உழைப்பு உண்மை இல்லாதவங்க கொடுத்தது 40 யார் கட்டாலும் இல்லைன்னு சொன்னதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு உழைப்பான மனிதனுக்கு மக்கள் எந்த இதுவும் பண்ணலை. இப்போ இங்கே தீபார்த்தனை காட்டுறது போகிறதெல்லாம் எனக்கு இதே நீங்கள் அங்கே காமிச்சிருக்கணும். நைட்டு எடுத்துன்னு 1000 ரூபாய் 2000 ரூபா கொடுத்தாங்கல்ல, அங்கே கொடுத்த உடனே எடுத்துன்னு அங்கே ஓட்டு போட்டிங்கல்ல. எங்கள் தலைவர் முதல்ல நின்னப்போ தனித்து நிற்கிறேன்னாரு, தனியாக நிற்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் ஏதோ கூட்டணி நின்னாரு. எல்லாத்துக்கும் நீங்கள் எந்த ஒத்துழைப்பும் கொடுக்கலையே. உங்களுக்கு எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு தானே ஓட்டு போட்டீங்க. இப்போ இன்னைக்கு மட்டும் இந்த இடத்துல இவ்வளோ, ஆனால் அவர் யாருக்கிட்டையும் பணம் வாங்கலை. எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் என்னவோ சொல்லியிருக்கிறாங்க. நான் திருவேற்காடு நகர துணை செயலாளர். நான் அந்த இடத்துல கூட சொல்லியிருக்கிறேன், என்கிட்ட 200 ரூபாயத்தோட என்கிட்ட கிடையாரா போடா அப்படின்னு தான் சொல்லிட்டு போவேனே தவிர யாருக்குன்னா 10 ரூபா வாங்கினது கிடையாது. 10 ரூபா நான் வாங்கினதே கிடையாது. நான் என்கிட்ட இல்லைன்னா கூட எங்களோட தலைவர் சொல்லியிருக்கிறது, இன்றைக்கி நான் 100 ரூபாய் எடுத்துன்னு இங்கே 10 பேருக்கு சாப்பாடு போட்டு போவேன், அவ்வளோதான். அது சொன்னது மட்டும்தான். மற்றவங்களுக்காக நான் அவர் சொன்னது மட்டுமே. கேப்டனும் சரி, அந்நியாரும் சரி, பிரபாகரனும் சரி, சின்ன தம்பி எனக்கு ரொம்ப பழக்கம் கிடையாது. மற்றவங்க எல்லாருமே திருவக்கரணத்தில் எல்லாமே எனக்கு தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து நான் வாழ்வேன் மக்களுக்காக வாழ்ந்தேன்ற மாதிரி நான் வாழ்வேன் கேப்டனுக்காக வாழ்வேன். வேற எதுவும் நான் சொல்றது கட்சி எந்த கட்சியும் எல்லா கட்சியும் தராங்கண்ணா, எல்லா கட்சியும் தராங்க. இதில் எங்கள் கட்சியிலும் பணம் இருக்கிறவங்க ஏதோ ஒரு இடத்துல தராங்க. நாங்கள் அது சொல்ல கட்சி பணம் கொடுக்கக்கூடாது. 1. 2வது, அவங்க பணம் கொடுத்தால் பொம்பளைங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, உண்மையாக சொல்கிறேன், A to Z 44 தொகுதிகள்லையும் என் மூஞ்சி நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் மூஞ்சி நாங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு போயிடுறா, அவங்களுக்கு ஓட்டு போட்டு போயிடுறாங்க. நான் ஓட்டு போட்டு கேட்குறதுல என்னை ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்புலேருந்து ஒரு இடத்துல அனுப்புகிறாங்க. அங்கே போனால் பாமக ஒரு இது நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக போடுங்க, புரியுதுங்களா? அங்கே போனால் இது அவங்க 1000 ரூபாய் தராங்க, எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க. பணம் கொடுத்து போடுற அளவுக்கு ஓட்டு போட்டு எங்கள் தலைவர் வர தேவையில்ல. கேப்டன் ஓட்டுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம், ஓட்டுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நாங்கள் என்றைக்கோ முதலமைச்சர். இல்லை, ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேங்க, தனித்துன்னு தான் நாங்கள் ஆரம்பத்தில் நின்னோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சேர்த்து சொல்கிறேன். நான் தனித்து நின்று முதல்ல தனித்து நிற்பேன்னு சொன்ன ஒரே ஆள் எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த். இன்னொரு விஷயம் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகன்றது பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி ஆரம்பிச்சதா? கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆரம்பிச்சதா? கிடையாது. இப்போ எடப்பாடி வச்சுக்கிற கட்சி அவங்க ஆரம்பிச்சதா? கிடையாது. இந்த முதலுடைய ஆரம்பம் என்னன்னாக்கா பெரியார் கட்சி ஆரம்பிச்சாரு. அது நீங்கள் சின்ன பையன் பார்க்காதீங்க, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறேன். பெரியார் ஆரம்பித்தார். அதுலேருந்து ஒருத்தராக பிரிஞ்சு அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார். கலைஞர்லேருந்து எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்லேருந்து ஆனால் கட்சி ஆரம்பிச்சு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த்னு நான் மாத்தட்டி சொல்லுவேன். இப்போ டிஎம்கேவிலையோ ஏடிஎம்கேலையோ யாருன்னா சொல்லாத, எங்கள் கட்சி இது. நான் நிற்கிற இடம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், எங்களோட கட்சி, எங்களோட தலைமை, புரியுதுங்களா? இதில் நாங்கள் யார்கிட்டேருந்து பிச்சுன்னு வரல. டிஎம்கேலேருந்து பிச்சுன்னு 7 1 ஏற்றி அதிமுக அனைத்து
இல்லை அதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. நான் சின்ன பையன், நல்லா புரிஞ்சுங்க. ஆ ஓட்டு போடுவேன், அதுக்கு ஓட்டு போடுவேன்னு கிடையாது. நான் சொல்றது என்னன்னாக்கா, எங்களுது வந்து நாங்கள் ஆரம்பிச்சது எங்களுது. இது எங்களையா ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. இந்த இடம் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேசன் பிரிட்ஜ் இங்கே வந்து எவ்வளோ பெரிய மண்டபம் தெரியுமா? அது யாராலும் சொல்ல முடியாது. நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். நான் என் வீடு இங்கே இருக்குது, அதனால் ஓப்பனாக சொல்கிறேன். இங்கே நான் சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எங்கள் தலைவர், எங்கள் கேப்டன் மக்களுக்காக வாழ்ந்தார், வாழ்வார், எல்லாருக்கும் எல்லாமே செய்வாருங்க. நாங்கள் அது மட்டும் தான் செய்வோங்க. நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நான் அது வந்து பண்ணுறேன். 9 வயசுலேருந்து தேசிய முற்போக்கு வரணில் கேப்டன் விஜயகாந்தோட தீவிர ரசிகர் நான். அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து, மன்றம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் நான் அவருக்காக பாடுபட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி மக்கள் எல்லாருக்கும் எல்லாமே பண்ண மாரி அவரும் அது எப்படி சொல்கிறது, 2024 இன்னைக்கு வந்து மக்கள் வந்து எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறாங்கல்ல. இது வந்து மக்கள் வந்து எங்கள் தலைவர் வந்து எல்லாரையும் எங்களை மாரி கஷ்டப்பட்டவங்களை நிற்க வச்சு எலெக்ஷன் நிற்க வச்சார். அந்த நேரத்தில் வந்து மக்கள் வந்து